தாவேகா கட்சியை கலைக்கிறார் விஜய், நெருக்கடியால் விபரீத முடிவு, அதிர்ச்சியில் தொண்டர்கள். அதாவது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் கால் பதித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் உட்கட்சி விவகாரங்கள் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளன. குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் நிலவும் குளறுபடிகள் அந்த கட்சியின் தலைவர் விஜயை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளதாக தெரிய வருகிறது. வெறும் 6 சீட்டுகள் தான் கிடைக்கும் என்று வெளியான கருத்து கணிப்பால் தேர்தலில் போட்டியிட்டு அசிங்கப்படுவதை விட அரசியலை விட்டே ஒதுங்கி விடலாமா என்ற ஒரு தீவிரமான எண்ண ஓட்டம் அவரிடம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்தும் வருகின்றன. சினிமாவில் தளபதியாக வலம் வந்தவர் அரசியலில் தோல்வியடையும் ஒரு தலைவராக சுருங்கி போவதை அவருடைய தன்மானம் ஏற்க மறுப்பதாக கூறப்படுகிறது. அரசியலில் நீடித்தால் ஒரு பக்கம் டெல்லியின் அதிகார மையங்கள் கொடுக்கும் அழுத்தம், மறுபக்கம் தமிழகத்தின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் அரசியல் வியூகங்கள் என இருமுனை தாக்குதல்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இதையெல்லாம் தாண்டி மக்கள் பணிகளில் ஈடுபட நினைத்தாலும் கூட இருப்பவர்கள் ஏழடையாக மாறி உட்கட்சி பூசல்களை வளர்ப்பதற்கு விஜய்க்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. கட்சி ஆரம்பித்து ஒரு சில மாதங்களிலேயே இவ்வளவு பெரிய சவால்களையும் துரோகங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்பதே யதார்த்தம். இதற்கு முக்கிய காரணம் விஜய் மக்கள் இயக்க காலத்திலிருந்தே கூட இருந்தவர்களுக்கும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கும் இடையே நடக்கும் அதிகார போட்டி தாவேகாவின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தங்களுக்குள் மோதிக்கொள்வதும் சிபாரிசு அடிப்படையில் வேட்பாளர்களை திணிக்க முயல்வதும் விஜயின் தூக்கத்தை கெடுத்துள்ளன. இதுவரைக்கும் பட்டது போதும், இந்த அரசியல் சக்திக்குள் சிக்கி தவிப்பதை விட கண்ணியமாக விலகிடலாமா என்ற கேள்வியை அவர் தனது நெருங்கிய வட்டாரத்தில் ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்பட்டும் வருகிறது. தேர்தலுக்கு முன்பே தாவேகாவை கலைத்து விடலாமா அல்லது ஒரு தன்னார்வ அமைப்பாக மட்டும் மாற்றிவிடலாமா என்ற ஒரு அதிரடி முடிவு குறித்தும் விஜய் சிந்தித்து வருவதாக தெரிய வருகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையிலான பணிப்போர் உச்சக்கட்டத்தை எட்டி உள்ள நிலையில்தான் யாரை நம்புவது என்ற குழப்பத்தில் விஜய் இருந்து வருகிறார். ஒரு பக்கம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு, மறுபக்கம் அரசியல் யதார்த்தம் என இரண்டுக்கும் இடையே சிக்கி தவிக்கும் விஜய் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கொள்ள அரசியலிலிருந்து தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாகவோ ஒதுங்கும் முடிவை அவர் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. தமிழக அரசியலில் ரஜினிகாந்த் எடுத்த முடிவைப் போல விஜயும் கடைசி நேரத்தில் ஒரு அறிக்கை விட்டு பின் வாங்குவாரா என்ற அச்சம் அவருடைய தொண்டர்களிடையே நிலவி வருகிறது. சினிமாவில் உள்ள பஞ்சு பேசுகிற மாதிரி ஈஸி, ஆனால் அரசியலில் ஜனங்க கிட்ட மார்க் வாங்குறது தான் கஷ்டம் என்பதை அவர் தற்போது நடைமுறையில் உணரத் தொடங்கி வருகிறார். மற்ற கட்சிகள் அவரை ஒரு வலுவான போட்டியாளராக பார்க்கலாம். வெறும் ஒரு வாக்கு பிடிக்கும் சக்தியாக மட்டுமே கருதுவது விஜயை மேலும் அப்செட்டாக்கி உள்ளது. இந்த அவமானங்களை சுமந்து கொண்டு தேர்தலை சந்திப்பதை விட இப்போதே ஒரு முடிவெடுப்பதே சரி என அவர் கருதுவதாக தெரிய வருகிறது. இறுதியாக விஜயின் இந்த அரசியல் ஊசலாட்டம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமையக்கூடும். விஜய்க்கு கூட இருப்பவர்கள் மீது இருந்த நம்பிக்கை சிதைந்துவிட்டதே இப்போதைய நிலைக்கு காரணம். ஒருவேளை விஜய் அரசியலை விட்டு விலகினால் அது அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட நிம்மதிக்கு அதுவே சிறந்த வழியாக இருக்கக்கூடும். வரும் நாட்களில் அவர் எடுக்கப் போகும் அந்த ஒற்றை முடிவு தாவேகாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் விஜய் தனது தனிப்பாதை என்ற முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது. இதுவரை தன்னுடைய கட்சி நிர்வாகிகளிடம் அவர் தனித்து போட்டியிடும் முடிவையே வலியுறுத்தி வருகிறார். ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் யதார்த்தமான அரசியல் சூழல்கள் அவரை ஒரு முடிவை எடுக்க தூண்டலாம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியலை முன்வைக்க விரும்பும் விஜய் இந்த நெருக்கடிகளை கடந்து தன்னுடைய பலத்தை எப்படி நிரூபிக்கப் போகிறார் என்பதே 2026 தேர்தலின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே உள்ளது. அது மட்டுமில்லாமல் முன்னணி செய்தி நிறுவனங்கள் முதல் சிறிய யூடியூப் சேனல்கள் வரை அனைத்தும் விஜயின் அரசியல் நகர்வுகளை வைத்தே தங்களுடைய நேரத்தையும் உள்ளடக்கத்தையும் நிரப்பி வருகின்றனர். விஜய் செய்தியை வெளியிடாத ஊடகமே இல்லை, அவர் பற்றிய விவாதங்கள் இல்லாத தொலைக்காட்சிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஊடக வெளிச்சம் அவர் மீது குவிந்துள்ளது. ஆனால் இதே ஊடகங்களும் சில அரசியல் விமர்சகர்களும் ஒருபுறம் அவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே மறுபுறம் அவர் அரசியலில் ஜெயிக்க மாட்டார் என்று கூறுவது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் சுட்டி காட்டுகின்றனர். அதிலும் முக்கியமாக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கோட்டையை நோக்கி பயணத்தை தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் இரத்தத்திற்கு இப்போது பெட்ரோல் போடக்கூட பணமில்லாமல் என்ஜின் முணங்கி கொண்டிருக்கிறது. தளபதி வருவார், மாற்றத்தை தருவார் என்று காத்திருந்த நிர்வாகிகளுக்கோ இப்போது கடன்காரன் வருவான், கழுத்தை பிடிப்பான் என்ற பயமே மேலோங்கி நிற்கிறது.
தாவேகாவின் தற்போதைய நிலைமையை ஆக்ஷன் படம் என்று நினைத்து உள்ளே வந்தவர்களுக்கு இப்போது அது சோகப்படமாகவே நீண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கட்சி ஆரம்பித்து மாநாடு நடத்தியதோடு சரி, அடுத்த கட்ட நகர்வுகளில் தலைமை காட்டும் மந்தகதி அடிமட்ட தொண்டர்களை அதிர வைத்துள்ளது. குறிப்பாக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட வேண்டிய மாவட்ட மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் இப்போது கையை விடுத்து நிற்கிறார்கள். கட்சி பணிக்காக ஏற்கனவே கையில் இருந்ததை செலவு செய்துவிட்டு இப்போது வட்டிக்கு கடன் வாங்கி திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தலைமையோ எட்டி பார்க்க கூட தயாராக இல்லை என்பதுதான் மாவட்ட செயலாளர்களின் குமுறலாகவே இருக்கிறது. நிதி நெருக்கடியே என்ற புயல் தாவேகாவின் அடிமட்ட கட்டுமானத்தையே ஆட்டி பார்க்க தொடங்கிவிட்டது. தேர்தல் களம் என்பது வெறும் ஆக்ரோஷமான பேச்சால் மட்டும் அமைவது அல்ல, அதற்கு பணபலம் என்ற எரிபொருள் மிக அவசியம் என்பதை உணர்த்துகிறது. ஆனால் தாவேகாவின் கஜானாவோ ஆடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கட்சியின் உச்சக்கட்ட தலைமை எடுக்கும் முடிவுகள் நிர்வாகிகளை மேலும் வேதனையில் ஆழ்த்தி வருகின்றன. கட்சியை கொண்டு சேர்க்க நாங்கள் ரத்தம் சிந்துகிறோம், ஆனால் விஜய் அண்ணனோ வசதி படைத்தவர்களை மட்டுமே அருகில் வைத்து கொள்ள விரும்புகிறார் என்ற பேச்சு அறிவாலயத்தின் சுவர்களை தாண்டி வெளியே ஒலிக்க தொடங்கியுள்ளது. உள்ளூர் அளவில் செல்வாக்கு இருந்தும் கையில் காசில்லாத காரணத்தால் பல விசுவாசமான நிர்வாகிகள் ஓரங்கட்டப்படுவதாக தெரிய வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்ய விஜய் தயாராக இல்லை, மாறாக நிர்வாகிகளையே நிதியை திரட்ட சொல்கிறார் என்ற தகவலும் தீயாக பரவி வருகிறது. பல நிர்வாகிகள் மாநாடு மற்றும் உறுப்பினர் சேர்க்கைக்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கட்சியே வேண்டாம் என்ற விளிம்பிற்கே தள்ளப்பட்டுள்ளதாக சோர்ஸ்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பணிகள் குறித்து எந்த ஒரு தெளிவான திட்டமிடலோ அல்லது நிதி ஒதுக்கீடோ தலைமையிடமிருந்து வராதது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியும் வருகிறது. இதே நிலை நீடித்தால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே முக்கிய நிர்வாகிகள் மாற்று முகாமிற்கு தாவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இன்னும் சில கடனோடு கட்சி பணிகளை நிறுத்திவிட்டு போதும்டா சாமி என்று கிளம்பும் சூழலும் உள்ளது. வெற்றி நிச்சயம் என்று முழங்கிய தாவேகா இப்போது நிதி நெருக்கடி என்ற சூழலில் சிக்கி தவிக்கிறது. விஜய் தன் பர்ஸ் கயிற்றை தளர்த்துவாரா அல்லது தொண்டர்களை தங்களின் தலையெழுத்தை தீர்மானிக்க வேண்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கட்சியின் தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி நீண்ட நாட்களாகியும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து மௌனம் காப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் மக்கள் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகள் அல்லது மாநிலத்தின் முக்கிய அரசியல் நகர்வுகள் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் இருப்பது அந்த கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்த சந்தேகத்தை எழுப்பி வருகிறது. விஜய் எதை பற்றியும் பேசுவதே இல்லை என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சியா அல்லது தயக்கமா என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிறது. கட்சியின் நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்பட்டாலும், மேலும் அவர் தினமும் கட்சி அலுவலகத்திற்கு வந்து பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்வதோடு தன்னுடைய கடமை முடிந்துவிட்டதாக கருதுகிறாரா என்ற ஆதங்கம் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் அலுவலக நடைமுறைகளை மட்டும் சார்ந்தது அல்ல, அது மக்களுடன் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டிய அமைப்பாகும். புஷி ஆனந்தின் செயல்பாடுகள் கட்சியை ஒரு துடிப்புடன் வைக்காமல் மந்தமாக மாற்றுகிறதா அல்லது வெறும் பெயரளவுக்கான நிர்வாகமாக செயல்படுகிறதா என்ற அதிருப்தி தாவேகாவின் அடிமட்ட தொண்டர்கள் வரை பரவி வருகிறது. மேலும் இந்த ஒரு காரணத்தினால்தான் விஜய் அவர்கள் தன்னுடைய தாவேகா கட்சியை கலைத்து விடலாமா என்கின்ற முடிவில் இருந்து வருவதாகவும், இது குறித்து ஆலோசனை நடத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது.